என்னன்னு சொன்னா இல்ல பிரதி அமைச்சரே பாராளுமன்றத்துல இதே தோணியில தான் பேசுறீங்க. இப்படி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு சமப்படுத்துறது நம்ம வழங்குற வாக்குறுதி ரெண்டு இல்லையா? இப்போ உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட எதை கேட்டாலும் அந்த ஏனோ தானோன்னு பதில் சொல்றது இல்ல, நாங்கள் மட்டும்தான், எங்களுக்கு 159 இருக்கு, எதை சொன்னாலும் காதுல வாங்குறது இல்ல இவங்க. இது எதிரணியில சொல்ற சில விஷயங்களும் நான் சொல்றேன், பாராளுமன்றத்திலே கேட்டிருப்பீங்க. ஏன் அந்த நிலைமை உங்களுக்கு? அந்த ஆணவம், கர்வம்? நீங்கள் கூறுவது போல நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் நியாயத்தை வழங்க முடியாது, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நியாயத்தை நாங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் இன பாகுபாடு, முஸ்லீம்கள் கிழக்கிலே முஸ்லீம்கள் காணாமக்கப்பட்டார்கள், நாங்கள் அதை பற்றி பேசியாக வேண்டும். அதை மட்டும் பேசாமட்டு அந்த மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற துரோகமாக இது மாறிவிடும். அதுதான் நாங்கள் உள்ள சிக்கல. ஆனா அந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் வந்து இப்போ முக்கியமான அதிகமான கம்பெனிகள் வந்து இந்த ஹேலிஸ் அப்படி போன்ற பெருந்தோட்ட கம்பெனிகள்ட்ட இருக்கு. வீடு கட்டினாலும் காணி அரசாங்கத்தினுடைய அந்த 10 பேச்சஸ் காணி அந்த மக்களுக்கு சொந்தமாக வழங்க. ஏன் அதை கொடுத்துடலாமே? நீங்க வந்து ஏன் அதை இவ்வளவு தூரம் வீடு கட்டித்தான் தருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க? இல்லை, தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு இந்த சம்பள உயர்வு வழங்கப்படும். அதாவது பெருந்தோட்ட தொழில் இருக்கும் வரைக்கும் வழங்கப்படும் சொல்றீங்க? அதிகமாக வழங்கப்படும். பெருந்தோட்ட தொழில் இருக்கும் வரை 1700 வழங்கப்படாது. இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? மலையக மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக பேட்டர்ன் பிரகடனம் மூலமாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கூறிவிட்டிருந்தோம். முதன்மையானதுதான் இந்த சம்பள பிரச்சனை, அதே போல காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கல்வி, சுகாதாரம். ஒரு ஊடக இதுக்காக மட்டும் காலையில் கைது செய்கிறாங்க, மாலையில் விடுதலை செய்கிறாங்க, பிரபல்யமானவங்களை கைது செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க இல்லையா? இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்ததற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், நீங்கள் எதிர்பார்த்தது உண்மையான மாற்றம் ஒழிய தற்காலிகமான மாற்றம் கிடையாது. இந்த நாட்டிலே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தற்காலிகமாக மக்களை ஏமாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாகத்தான் எமது நாடு படும் பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியின் சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். சதுரங்கம் இது இலங்கையினுடைய நடப்பு அரசியல் சமூகம் சார்ந்த விவகாரங்களை பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் முக்கியமான விடயங்கள், மக்கள் சார்ந்த விடயங்கள், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகின்ற விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவது வழக்கம். இன்றைய தினமும் அப்படித்தான். இந்த நிகழ்ச்சியிலே அரசாங்க தரப்பு சார்பாக நிறைய விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், நிறைய விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். எங்களுடைய அரசாங்க தரப்பு சார்பாக பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். வணக்கம் பிரதி அமைச்சர் அவர்களே. வணக்கம் சேகு அவர்களே. எப்படி செல்கிறது உங்களுடைய அரசாங்கம்? முதலாவது கேள்வி அதுதான், எப்படி செல்கிறது என்று சொல்லிட்டு அப்புறம் நம்ம மற்ற கேள்விக்கு போகலாம். அரசாங்கம் எப்படி போகின்றது என்பது தொடர்பாக ஊடகவியலாளர் உங்களுக்கு தான் அதனுடைய இல்லை. இப்போ நாங்கள் ஊடகவியலாளராக இருந்து 1000 விஷயம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ நாங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் அரசு தரப்பாக இருந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இப்போ நாங்கள் மக்கள் சார்பில் இருந்து சில விஷயங்களை சொல்லுவோம், இல்லை அரசு சார்பில் இருந்தும் நியாயமான சில விஷயங்களை சொல்லுவோம். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மனப்போக்கும் இல்லை இல்லையா அரசாங்கத்தில்? உண்மையிலே எமது அரசாங்கம் மக்களுக்காக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு நாட்டினுடைய அபிவிருத்தியை சரியான முறையிலே கொண்டு சென்று நாட்டு மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு நடவடிக்கையிலே அரசு தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் அரசாங்கத்துடைய போக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நம்ம கேஷுவலாக பேசலாம். இதில் வந்து ரொம்ப நம்ம சண்டை போட்டுட்டு அப்படிலாம் இல்லை, சில விஷயங்களை நாங்கள் பேசலாம். இப்போது பிரதி அமைச்சர் அவர்களே, இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த கொஞ்ச நாளையிலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அரசாங்கத்தின் மேலே சுமத்தப்படுது. இப்போது தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை பட்டியலிட விரும்பல நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதிரணியாக இருக்கட்டும் அல்லது நாட்டினுடைய மக்களாக இருக்கட்டும். இப்போது நம்ம எதிர்பார்த்து கொண்டு வந்த அரசாங்கம் இப்போ அந்த எதிர்பார்த்த நிலையில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லையா? இல்லை, மக்கள் என்பவர்கள் யார்? உண்மையிலே நாட்டிலே பெரும்பான்மை மாற்றத்தை விரும்பிய மக்கள், நாட்டினுடைய பற்று கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள்,
இந்த நாட்டை படும் பாதாளத்துக்கு தள்ளியவர்கள் பக்கமும் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கருத்து ஒட்டுமொத்த குரலாக அமையாது என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். ஆனால் இப்போ இந்த குற்றச்சாட்டு என்று வர நேரம் இப்போது கடந்த ஆரம்பித்த காலத்திலேருந்து சபாநாயகர் விவகாரத்திலிருந்து இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த நிலக்கரி விவகாரத்தில் வந்து நின்றுருக்கு. இப்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அரசாங்கம் எப்படி பார்க்குறது? இல்லை, நாங்கள் நிலக்கரி விடயமாக இருக்கலாம் அல்லது கொள்கலன் விடயமாக இருக்கலாம், பல தடவைகள் நாங்கள் தொடர்பாக பகிரங்கமாக எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறோம். இதில் எந்த விதமான ஊழலும் கிடையாது. எனவே ஊழல் செய்தவர்கள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான நியாயமான எதிர்ப்பு இல்லாத பட்சத்திலே இவ்வாறான ஒரு சில செயற்கையாக சில விடயங்களை உருவாக்கி அவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களை கொண்டு செல்லத்தான் இதை முயற்சிக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்ன சில விஷயத்துக்கே வரலாம். இப்போது கொள்கலன் விவகாரங்களாக இருக்கலாம், ஏன் மொடியூலாக இருக்கலாம், கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலான வந்து மொடியூலாக இருக்கலாம், இல்லை இப்போ நிலக்கரி விவகாரங்களாக இருக்கலாம், அதற்கு முதல்ல வந்து சபாநாயகர் விவகாரமாக இருக்கலாம், அல்லது வசந்த சமரசிங்க அமைச்சர் மீது வந்த குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், பிமல் ரத்நாயக் அமைச்சர் மீது வந்த குற்றச்சாட்டுகளாக. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில விசாரணைகள் நடக்கிற நேரமோ அல்லது அறிக்கைகளை சமர்ப்பிக்கிற நேரமோ அரசாங்கம் வந்து ஏன் அந்த அரசு அதிகாரிகளின் மீது தவற சுமத்துது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இது உண்மையிலுமே நீங்கள் ஒரு பிரதி அமைச்சர், உங்களோட அமைச்சுக்குள்ள சில நடவடிக்கைகளை உங்களுடைய தலையீட்டின் கீழே தான் எடுக்கணும். ஆனால் அதிகாரிகளை குற்றம் சொல்றது ஏன் அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்களே? அதாவது ஒரு அமைச்சில் எடுக்கிற சில தீர்மானங்கள், சில விடயங்கள், அழுத்தங்கள் தொடர்பாக அமைச்சர் என்ற வகையிலே அவர் ஈடுபட்டிருந்தால் அதுக்கான முழு பொறுப்பையும் அமைச்சர் தான் பொறுப்பு கொள்ள முடியும். ஆனால் அதிகாரிகள் மட்டத்திலே சில விடுகின்ற தவறுகள், சில பிழைகளை நாங்கள் அதிகாரிகள் மீது அந்த குற்றச்சாட்டை அல்லது அவருடைய பிழையை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். எனவே நான் நினைக்கிறேன் இந்த எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற அடிப்படையற்ற இந்த எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ எங்களுடைய யாரும் இதிலே நேரடியாகவோ அல்லது ஈடுபடவில்லை என்பதை தெரியும். இப்போது இந்த நாங்கள் நிலக்கரி விவகாரத்தை கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ இந்த நிலக்கரி விவகாரத்தில் வந்து ஊழல் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்து சொல்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது அதனுடைய உங்களுக்கு தெரியும், நிலக்கரி கொள்வனம் செய்கின்ற பொழுது அதனுடைய டெண்டர் அந்த அடிப்படையிலே கொள்வனம் செய்யப்பட்டது. எனவே அதனுடைய அந்த டெண்டர் எடுத்தவர் சில தீர்மானங்கள் சில கொண்டு வரப்பட்டதிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் நேரடியாக எந்த ஒரு அமைச்சர்களுமே நாங்கள் இதில் ஈடுபடலாம். இப்போ இதில் இந்த நிலக்கரி விவகாரத்தில் வந்து எதிரணி சொல்கிறாங்க ஊழல் செய்திருக்கிறாங்கன்னு, நீங்கள் இல்லைன்னு வாதிடுறீங்க. இப்போ உங்களுடைய பிரதி அமைச்சர் ஒருத்தரை சொல்லியிருக்கிறார் இது தொடர்பில் விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி. விசாரணை, அதாவது நாங்கள் ஊழல் இல்லை என்று நிரூபிப்பதற்கு விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கத்துக்கு பாரியளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது இல்லையா இந்த நிலக்கரியில்? இல்லை, பாரியளவு தான் சில கிட்டத்தட்ட 7,000 நான் நினைக்கிறேன், என்னுடைய கணக்குப்படி 7,162 மில்லியன் அப்படின்னு நினைக்கிறேன். 7,160 நான் சரியாக சொன்னால் மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. இப்போ இது என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இது ஊழல் இல்லை, இது வந்து ஊழல் இல்லை, இது வந்து இல்லை நம்ம நஷ்டம் ஏற்படலை அப்படின்னு சொல்ல வாரீங்களா, இல்லை நீங்களும் இதை மறைக்கிறீங்களா? நஷ்டம் ஏற்பட்டிருக்கு என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி பிரதி அமைச்சர் சாதாரணமாக சொல்கிறது? நம்ம இல்லை, நான் கூறுகிறேன். ஆனால் இது ஊழல், அதாவது அரசாங்கத்தினுடைய அமைச்சர் என்ற வகையிலே அது பொறுப்பானவர்கள் யாரும் இதற்கு உடந்தையானவர்கள் அல்ல. ஒரு நாட்டிலே சில இடங்களில் தவறுகள் ஏற்படலாம், சில விடயங்கள் ஏற்படலாம். எனவே விசாரணை உரிய முறையிலே விசாரணை செய்யப்பட்டு நினைக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் எதுவும் வெளிப்படையானது, மக்களுக்கு எதையும் வெளிப்படையான சொல்லக்கூடியவர்கள். எனவே யாரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. எனவே நேர்மையான முறையில் செயல்படுகின்ற அரசாங்கம் என்ற வகையிலே இது சம்பந்தமான உண்மை மிக விரைவிலே வெளியேறும். புது ஊடகத்திலே நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ 10 கப்பல்கள் வருது. முதலாவது கப்பலில் வர நேரமே தரம் குறைஞ்சிருக்குன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அப்புறம் 2வது கப்பல் வருது, அங்கேயும் தரத்தில் சிக்கல். முதலாவது கப்பலில் வந்து 986 மில்லியன் ரூபாய் நஷ்டம் என்னமோ சொல்லப்படுது. 2வது கப்பலில் 1128 மில்லியன் நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது கப்பலில் இன்னும் 720 மில்லியன், அப்படி ஒவ்வொரு கணக்கு சொல்லப்படுது. ஏன்
இவ்வளவு தெரிஞ்சும் நஷ்டம் அடைகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் அதுக்கான அனுமதியை வழங்கி இருக்கு? இப்போ நீங்களும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர். சேகு அவர்களே, தொடர்பாக பூரண விசாரணை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நினைக்கிறேன் விசாரணை இடம்பெடுக்கிற நேரத்திலே மிக விரைவிலே, அதாவது பாராளுமன்றத்திலும் சம்பந்தமான விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சம்பந்தம் பூரண விபரங்களை நாங்கள் நிச்சயமாக, உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போல, அரசாங்கம் யாரையும் பாதுகாப்பது கிடையாது. அரசாங்கம் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் கிடையாது. நேர்மையான அரசாங்கம், வெளிப்படையான அரசாங்கம். நிச்சயம் இந்த உண்மைத்தன்மை, சரியான விவரங்கள் மிக விரைவில் வெளியே. இப்ப நீங்க சொல்றீங்க உண்மையில விசாரணை செய்யப்படணும். நீங்க வந்தது இந்த ஊழல்களை ஒழிக்கிறதுக்கு. நாட்டுல இதுவரைக்கும் நடந்த ஊழல்கள் இதற்கு பிறகு நடக்காமல் இருக்க, மக்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு தான் எல்லா இன மக்களும் ஒரே லெவல்ல வாக்களிச்சிருக்கிறாங்க. வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும், கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் சமனான வாக்கு எல்லா மாவட்டங்களிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தை சரி பெற்றிருக்கிற ஒரு கட்சியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க இந்த இலங்கை வரலாற்றில். இப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லை, இதனால தான் இப்படியான சிக்கல் வருது. இந்த அனுபவம் இல்லைன்ற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அதற்கான ஆதாரங்களும் சொல்கிறாங்க. சேகு அவர்களே, இந்த நாட்டை கடந்த 76 வருடங்களாக ஆண்டவருடைய அனுபவம் எப்படி? அவர்கள் சிறந்த அனுபவசாலிகளாக இருந்தால் இன்றைக்கு இந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக இருந்திருக்கும். இன்று அனுபவமிக்கவர்கள் தான் எங்கள் நாட்டை குட்டி செவராக்கினார்கள், எங்கள் நாட்டை ஊழலுக்கு கொண்டு சென்றார்கள். இன்று மக்களுடைய பொருளாதாரத்தை சிதைத்திருக்கிறார்கள். இன்று கல்வி, சுகாதாரம் எத்துறையிலும் அவர்கள் சேதப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எதிலே அனுபவத்தை கொண்டிருந்தார்கள்? ஊழல் செய்வதிலா, திருட்டு செய்வதிலா, கொள்ளையடிப்பதிலா, லஞ்சம் வாங்குவதிலா. எனவே நாங்கள் மக்களுக்காக, அதாவது பாராளுமன்ற அமைச்சரவைக்கு நாங்கள் புதிதென்றாலும் மக்கள் அரசியலிலே நாங்கள் புதிதல்ல. பல வருடங்கள், பல நீண்ட வரலாற்றை கொண்டவர்கள். அதே போல் எங்களுடைய தலைவர் என்ற குமார் தேசானக ஜனாதிபதி அவர்கள், அதே போல் எங்களுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற அரசியலிலும் சிறந்த முறையிலே அமைச்சுகளும் செய்தவர்கள், அனுபவம் கொண்டவர்கள். எனவே அது அனுபவம் இல்லை என்று சொல்பவர்கள் ஒரு நொண்டி சாட்டாகவும், அதை அவர்கள் அவங்க ஏன் அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க சறுக்கிற இடங்கள் இருக்குது இல்லையா? இப்ப பல இடங்களை சறுக்குறீங்க. இப்ப கல்வி சீர்திருத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பாடநூலை எடுத்துக்கொள்ளுங்க. அதை பத்தி அது நிறைய நான் பேசிட்டேன், அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா இப்படியான அந்த கோடிட்டு காட்டக்கூடிய சில இடங்கள்ல அரசாங்கம் சறுக்குது. இப்ப இது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துறதுனால தானே அவங்க அனுபவம் இல்லை சொல்றாங்க. தொடர்பாக உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அது திட்டமிட்டாங்க. மிக விரைவிலே அதுக்கான உண்மையை நாங்கள் வெளிப்படுத்துவோம். இதன் சதிக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பது இன்றைக்கு நாடே தெரிந்த ஒரு விடயம். எனவே சேகு அவர்களே, ஒரு சிறு விடயங்கள் நாங்கள் செய்துகின்ற தவறுதல் ஏற்படலாம். மனிதன் இயல்பு தவறுதல் ஏற்படுகின்றது. மனிதன் நாங்கள் தவறையும் கூட முழுமையாக இல்லாமல் செய்து கொண்டுதான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். எனவே சிலர் சதித்திட்டம் செய்து இவர்கள் தவறு செய்கின்றார்கள் என்று காட்டிக்கொள்வோம் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதனாலதான் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? இப்ப ஆனா உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சொல்றாங்க, இல்லை எங்களுக்கு உண்மைதான், அனுபவம் போதாதுதான் அப்படின்றத ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா? இல்ல, நான் சொல்லுகின்றேன். இப்ப என்ன எடுத்துக்கொள்வோமே, இப்ப நான் இந்த அமைச்சுக்கு பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு வந்த பிற்பாடு சில அனுபவம் குறைவு. ஆனா அனுபவத்தை நான் இப்பொழுது அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். நீங்களும் அப்படித்தானே ஊடகத்துறைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு வருவதில்லை. ஊடகத்துறைக்கு வந்த பின்பு தான் ஊடகத்துறை சம்பந்தமான முழுமையாக அறிந்து கொள்கிறோம். உலகத்தில் யாருக்கும் அப்படிதான். எனவே நாங்கள் படித்துக் கொள்கின்றோம், கற்றுக்கொள்கின்றோம், சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே அனுபவம் என்பது என்ன? எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் கற்கின்ற விடயங்கள், அனுபவத்தினூடாக கற்கின்ற விடயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ கற்று தத்துக்குட்டியா இருந்து இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ மற்ற விடயங்களை பற்றி பேசலாம். மலையக மக்கள், இப்போது மக்கள் ஜனாதிபதிக்கு பால் அபிஷேகம் நடத்துகிறாங்க, ஜனாதிபதிக்கு பூஜை வழிபாடுகள் நடத்துகிறாங்க. அது நீங்கள் வழங்கின வாக்குறுதியை நிறைவேற்றின. இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய வாக்குறுதிகள் அள்ளி வழங்குனீங்க, ஆனால் இதில் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது என்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சேகு அவர்களே, உங்களுக்கு தெரியும், மலையக மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக ஹட்டன் பிரகடனம் மூலமாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கூறி வந்திருந்தோம்.
அதிலே முதன்மையானது தான் இந்த சம்பள பிரச்சனை, அதே போல் காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கல்வி, சுகாதாரம், அவர்கள் வாழ்வியல் உரிமை எல்லாத்தையும் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரியும் சேகு அவர்களே, நாங்கள் பொறுப்பெடுத்த இந்த அரசாங்கமானது ஒரு ஒரு கஜானா நிறைந்த ஒரு அரசாங்கம் கிடையாது. ஒரு ஒரு பொருளாதாரத்திலே படும் பாதாளத்தில் விழுந்த நாட்டைத்தான் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றோம். இந்த வகையிலே நாடு பொருளாதாரம் வளர்ச்சி அடைய எங்களுடைய நாடு வளமாக மாறுகின்ற வேளையிலே நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த எல்லா விதமான வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அந்த அடிப்படையிலே எமது மலையக மக்களுக்கான சம்பள பிரச்சனை உங்களுக்கு தெரியும். வரலாற்றை எடுத்துக்கொண்டால் சேகு அவர்களே, தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொள்வதற்காக நீண்ட போராட்டங்களை நடத்துவார்கள், தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். ஏன் உங்களுக்கு தெரியும், கருப்பு சட்டை போராட்டம், இந்த இளைஞர்கள்லாம் கோல்ஃபேஸ் மறக்க முடியாத அனுபவம். இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அதாவது ஆரம்பத்திலே கோரிக்கை பெரிதாக இருக்கும், ஆனால் இறுதியாக கம்பெனிகளுடன் கூட்டு சேர்ந்து அவர்கள் காட்டி கொடுப்பில் ஈடுபட்டு மிக குறைந்த சம்பளத்தை தான் அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாது இதுவரை காலமும் அரசாங்கம் தனது நிதியை தோட்ட தொழிலாளருக்கு வழங்கியது கிடையாது. ஆனால் இந்த சம்பள உயர்வானது பல முக்கியமான 3 விடயங்களை பார்க்கலாம். 1, போராட்டமின்றி மக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது. 2, அதிகூடிய தொகை, ஆரம்பத்திலே 100-200 ரூபாய் கூட்டுவார்கள், ஆனால் முறை 400 ரூபாய் உயர்த்தப்பட்டது. 3வது, அரச நிதியை 5000 மில்லியன் ரூபாவை இதுவரைக்கும் அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்குத்தான் அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கு நிதியை வழங்கும். ஆனால் தோட்ட தொழிலாளர்கள் இந்த நாட்டிலே மதித்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்ற மக்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து கௌரவத்தை கொடுப்பதற்காகவும் முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 5000 மில்லியன் ரூபாவை நாங்கள் மக்களுக்கு ஒதுக்கி கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி அந்த மக்களுக்கு அந்த உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்கப்பட்டது. இப்போ இந்த விவகாரத்தில் எனக்கு இருக்கிற சில கேள்விகளை நான் கேட்கலான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த சம்பள அதிகரிப்பு 2023ஆம் ஆண்டு வழங்கியிருக்க வேண்டிய சம்பள அதிகரிப்பு 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழே இதற்கான முன்மொழிவுகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய சில கையாளுதல்களாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய தொழிற்சங்கம் இது முழுமையாக எதிர்க்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2138 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு எதிர்த்த நீங்கள் 2138 ரூபாவை தரணும் அப்படின்னு சொன்ன கோரிக்கை வைத்த நீங்கள் இன்னைக்கு 1750 ரூபா தானே கொடுத்துருக்குறீங்க. சேகு அவர்களே, அதாவது எங்களுடைய அகிலை தோட்ட தொழிலாளர் சங்கம் தோட்ட தொழிலாளருக்கு தகுந்த அதாவது உரிய சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு சங்கம். நாங்களும் கூறுகிறோம், இந்த வழங்கப்பட்ட 1750 ரூபாய் முழுமையாக போதாது. ஆனால் நாங்கள் இந்த இருக்கின்ற நிலையிலே அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இருக்கின்ற இந்த பொருளாதார நிலைமையிலே சூழலிலே நாங்கள் 400 ரூபாய் உயர்த்தி இருக்கிறோம். நிச்சயமாக அடுத்த கட்டம் மலையக மக்களுக்கு எதிர்வரும் காலங்களிலே நிச்சயமாக அவருடைய இந்த சம்பள பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இப்போ இந்த நீங்க அந்த நேரம் இதுக்கு தடை விதிச்சதுனால, நீங்க எதிர்ப்பு தெரிவித்ததுனால நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சதுனால பிரதி அமைச்சர் அப்போ அந்த 3 வருட தாமதத்திற்கு நீங்க பொறுப்பேற்கணும். இல்ல அதுக்கு பொறுப்பே ஏன் நீங்க எதிர்த்ததுனால தானே பிரதி அமைச்சர் அவர்களே? இல்ல அது அது எப்படி ஒரு யூனியன் எதுக்காக எப்படி சம்பளத்தை நீங்க கொண்டு வந்த கோரிக்கை 2138 கோரிக்கை வந்திருந்ததுன்னு கேட்டா அவர்கள் குறைந்த தொகையை முன்வைத்தார்கள். எமது சங்கத்தினூடாக இதை கூட்டி அதிகரிக்கப்பட வேண்டுமே ஒழிய சொன்னார் ஒழிய அவர்கள் சொன்ன தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. இந்த தாமதம் இந்த 3 வருடமா அது அவங்களுக்கு எவ்வளவாவது ஒரு கூடி கிடைச்சிருக்கும் இல்லையா? அது ரணில் விக்ரமசிங்க மக்களை ஏமாற்றிய செயல். அதே போல அந்த தொழிற்சங்கம் மக்கள் ஏமாற்றியது ஒழிய அந்நேரத்திலே அந்த சம்பளம் கொடுக்கப்படாமல் இருப்பதற்கும் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்துக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்ப நீங்க இந்த தாமதத்துக்கு காரணம் நீங்க இல்ல காரணம் கிடையாது. அப்ப உங்களோட கணக்கு என்னது? அது என்ன 2138 ரூபா கணக்கு? அது 2040 140 ரூபா 50 ரூபா இருக்கணும். அந்த 8 ரூபா கணக்கு என்னது? அவர்களே, அதாவது வாழ்க்கை செலவு ஒவ்வொரு வருடத்திற்கும் வாழ்க்கை செலவின் அடிப்படையிலே அந்த கணக்கீடு செய்யும். அந்த செய்கின்ற பொழுது அந்த 8 ரூபாய் 5 ரூபாய் சரியான முறையில வரும். ஆனால்
நாங்கள் இன்னும் கூறுகிறோம், நாங்கள் 400 ரூபாய் அதிகரித்திருக்கிறோம். எதிர்வரும் காலங்களிலே நிச்சயமாக வாழ்க்கை செலவு அடிப்படையிலே மக்களுக்கு இன்னும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ இந்த சம்பள அதிகரிப்பு, இந்த நீங்க அரசாங்கத்தால் வழங்குற இந்த 200 ரூபாய் 400 ரூபாய் மேலதிகமாக வழங்குறீங்க இல்லையா, இது எவ்வளவு காலத்திற்கு வழங்கப்படும்? ஜீவன் தொண்டமான் சவால் விடுக்கிறாரு, உங்களால் இது நிரந்தரமாக கொடுக்க முடியாது, நான் ஜனாதிபதிக்கு சவால் விடுறேன், உங்கள் அமைச்சுக்கு சவால் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலுமே நீங்களும் இது ஒரு கண் துடைப்புக்காகவா செய்கிறீங்க? இதுதான் கேள்வி. செய்பவர்களே, நாங்கள் மக்களோட அரசியல் செய்பவர்கள். நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கும். என்றையாவது இது நிறுத்தினால் கிடைக்கவிட்டால் அன்று கேளுங்கள். இல்லை, 6 மாதத்துக்குன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. இப்போ அதை நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கூறுகிறேன், இந்த சம்பளம் தொடர்ச்சியாக மக்களுக்கு வழங்கப்படும். இல்லை, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னோட கேள்வி, இப்போ 6 மாதம்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, ஜனாதிபதி அறிவிக்கிறாரு. 6 மாதம் எங்க? 6 மாதத்துக்கு தான் இந்த தொகை வழங்கப்படும். அதுக்கப்புறம் இல்லை, தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு இந்த சம்பள உயர்வு வழங்கப்படும். அதாவது பெருந்தோட்ட தொழில் இருக்கும் வரைக்கும் வழங்கப்படும் சொல்றீங்க? அதிகமாக வழங்கப்படும். பெருந்தோட்ட தொழில் இருக்கும் வரை 1700 வழங்கப்படாது, சம்பளம் அதிகம். அதுதான் தன் கேள்வி. இல்லை, நீங்கள் கேள்வியை சரியாக புரிஞ்சுருக்கீங்க. இந்த 400 ரூபா தொடர்ச்சியாக 4 வருஷத்துக்கு போனோன்னா அது ஏற்றுக்கிற முடியாது. அதுதான் கேள்வி. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த தனி காணி அல்லது காணி உரிமம், இந்த உங்களோட ஹெட்டன் பிரகடனத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு இடத்துல வச்சு நீங்கள் காணி உறுதி பத்திரங்கள்னு சொல்லி ஒன்று வழங்குறீங்க. இப்போ அது தொடர்பில் நிறைய விமர்சனங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய இருந்துச்சு. இது காணி உரிமை பத்திரமா, இல்லை அன்பளிப்பு பத்திரமா, இல்லை இதில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கு, தமிழில் ஒரு மாதிரி இருக்குது, சிங்களத்தில் ஒரு மாதிரி இருக்குது, இப்படியான நிறைய குற்றச்சாட்டுக்கள் இருக்குது. இந்த விடயத்தில் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் நடைமுறைகள் எவ்வாறு இருக்க போகிறது? இப்போ நீங்கள் வீடு கட்டுற திட்டங்கள் எவ்வாறு நடக்குது அப்படியான விஷயங்களை நாங்கள் கேட்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ நாடு பெரிய ஒரு இடருக்கு முகம் கொடுத்து மீண்டெழுந்துட்டு வருது. இந்த சூழ்நிலையில் இதற்கான பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா, இல்லை தடைப்பட்டிருக்கிறதா? உண்மையிலே கட்டுமான பணிகளுக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் யாரும் எதிர்பாராத வண்ணமாக நாட்டிலே ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மையிலே இந்த 2026ஆம் ஆண்டு புதிய வீடுகளை, அதாவது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு கட்டுவதற்கான பணிகளிலே நாங்கள் மிக வேகமாக ஈடுபட்டிருந்தோம். எனினும் இந்த பேரிடர் காரணமாக நாங்கள் முன்னதாக தெரிவு செய்யப்பட்ட இடங்கள் கூட இன்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் என்று அறிவித்திருக்கிறது, இது வீடு கட்டுவதற்கு உகந்த இடமில்லை என்று. எனவே நமக்கு முதலாவது எல்லாத்தை விட மக்களுடைய பாதுகாப்பு உயிர் முக்கியம். செய்கிறவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக, இந்த வருஷத்தில் இத்தனை வீடு கட்டும் என்பதற்காக எல்லா இடமும் வீடு கட்ட முடியாது. மக்களுடைய உயிர் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் இழப்புகளை ஏற்படாத வண்ணம் நாங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். தற்பொழுது அதற்கான பாதுகாப்பான இடங்களை நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மிக விரைவாக இலங்கை வீடமைப்பு அதிகார சபை அதே போல எங்களுடைய அமைச்சும் இணைந்து மிக விரைவிலே இந்த வருடத்தில் அந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிகளை ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறா? இல்லை, ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் வேலை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. எனினும் சில இடங்களிலே சில தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. நான் கூறினேன், நாங்கள் யாரும் நினைக்கல இவ்வாறு ஒரு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த இடத்துக்குள்ள மறுபடியும் அந்த இடத்துல வீடு கட்ட முடியாது, வேறு இடம் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்தை பார்க்கணும், டக்குன்னு நம்ம கண்ணை பார்த்து நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. அது கட்டிட. ஆனா நீங்க ஏற்கனவே இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிற நேரம் எம்பிஆர் கிட்ட இது தொடர்பில் நீங்க கேட்கலையா? மதுரை மாவட்டத்துல 160% மண் சரிவு ஏற்படலாம். கடந்த காலத்தில் என்பிஓ அறிக்கை கொடுத்த இடங்கள் கூட இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அவங்க அறிக்கை கொடுத்த இடங்கள் கூட சில நேரத்திலே பாதிப்பு ஏற்படுத்திருக்கின்றன. அதனால இப்போ நீங்க முழுமையா இடைநிறுத்தி இருக்கிறீங்க? முழுமையா இல்ல, அதாவது சில ரிப்போர்ட், அதாவது கட்டிட ஆராய்ச்சி நிலையம் அறிவித்த சில இடங்கள் இப்படி நாங்கள் மாற்று இடங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கோம். இப்போ மலையக மக்கள் கேட்டது உங்கள்கிட்ட காணி உரித்து, நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட வெளிப்பர்ச்சஸ் காணி கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து, உண்மையில் அந்த விஷயத்தில் செய்தாங்களோ இல்லையோ அந்த வசனத்துக்காக நம்ம பாராட்டு தெரிவிக்கலை. அவங்களுக்கு தனி உரித்தா கொடுங்கன்ற கோரிக்கை வைத்திருந்தாங்க மலையக அமைச்சர்களாக இருந்தவங்க. அவங்க செஞ்சாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு 2வது பட்சம். ஆனால் இப்போ மலையக மக்கள் உங்கள்கிட்ட கேட்டது காணி, ஆனால் நீங்கள் கட்டுறது வீடு. இங்கே ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? இப்போ அந்த வீடு கட்டினாலும் பெருந்தோட்ட அந்த தோட்ட நிர்வகிக்கிற அந்த இதுகளுக்கு இல்லையா சொந்தமாக போகுது? நிச்சயமாக நாங்கள் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு
அந்த காணிக்கான உறுத்து வழங்கப்படும். அவர்களுக்கான சொந்த சரியான ஒப்பு என்று சொல்லுவோம் கட்டாயம் வழங்கப்படுகிறது. எனவே அதில் எந்த இல்லை. அவர்கள் காணியை மட்டும் கொடுக்க தீர்மானித்தால் நாங்கள் காணியோடு சேர்த்து 32 லட்சம் ரூபாய் பெருமதியான வீட்டையும் கட்டி கொடுக்கிறோம். காணி இல்லை இல்லை அதுதான் நாங்கள் உள்ள சிக்கல். ஆனால் அந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் வந்து இப்போ முக்கியமான அதிகமான கம்பெனிகள் வந்து இந்த ஹேலிஸ் அப்படி போன்ற பெருந்தோட்ட கம்பெனிகள்ட்ட இருக்கு. எங்க வீடு கட்டினாலும் காணி அரசாங்கத்தினுடையது. எனவே அந்த 10 பேச்சஸ் காணி அந்த மக்களுக்கு சொந்தமாக வழங்கப்படும். ஏன் அதை கொடுத்துடலாமே? நீங்கள் வந்து ஏன் அதை இவ்வளவு தூரம் வீடு கட்டித்தான் தருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க? அதை கொடுத்துட்டா அவங்க ஏதாவது பண்ணிக்கிடுவாங்க. கண்டிப்பா ஒரு உங்களுக்கு தெரியும், நீங்களும் தோட்ட பகுதி, நானும் அதே தோட்ட பகுதி. காணி கொடுப்பது என்பது நாங்கள் நினைத்தவுடன் இதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு கிடைக்க முடியாது. ஒரு அளவை வேண்டும். பெருந்தோட்ட துறை பாதுகாக்கப்பட வேண்டும். பெருந்தோட்ட துறையை மூடிவிட்டு அந்த மக்கள் வாழ்வதற்கு எங்கே செல்வார்கள்? இல்ல அது அவங்க தனியார் காணியை பயன்படுத்துவாங்க இல்லையா? அது ஒரு காணி உரிமை கொடுத்து காணியில் எப்படி அவங்க பயிர் செய்வாங்க? 10 பேச்சஸ் காணியை கொடுத்துட்டு நீங்க இதுல வீடு கட்டிக்கிட்டு நீங்க உங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்கள் இருக்குதானே? பெருந்தோட்ட பகுதிகளில் மூடப்பட்ட தரிசு நிலங்கள் இருக்குதானே? சேகு அவர்களே, இதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேண்டும். சரியான முறை அளவு செய்யப்பட வேண்டும். எங்கெங்க விவசாயம் செய்யப்படுகிறது, எங்கெங்க விவசாயம் செய்யப்படவில்லை, மக்களுக்கு உகந்த காணி எல்லாம் அதை எல்லாம் போக்குவரத்து எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு அந்த முடிவுக்கு நிச்சயமா நாங்கள் வருவோம். அதாவது மலையக மக்களுக்கு நிச்சயமாக காணி உரிமை வழங்கப்படும் என்பதை நாங்கள் கொடுக்கிறோம். இது நீங்க வந்து அந்த அன்பளிப்பு பத்திரம் இல்ல தானே? இல்ல அதை எனக்கு உறுதியா கேட்டுக்கணும் பிரதி அமைச்சர். ஏன்னு சொன்னா இது நீங்களும் சரி, சமந்த வித்யாரத்னையும் சரி, நான் ராமலிங்க மினிஸ்டர்ட்டையும் கேட்டேன் இதை பத்தி. இப்போ இது வந்து சிலருடைய கருத்து, இது வந்து அன்பளிப்பு பத்திரம், இருக்கும் வரைக்கும் வாழலாம், அந்த மக்கள் விரும்பினால் அதை இன்னொருவருக்கு விற்பனை செய்யலாம், இருக்கும் வரைக்கும் வாழலான்ற ஒரு விடயம் தான் அந்த பத்திரத்தில். நீங்கள் வங்கியிலே உங்களுடைய அடகு வைக்க முடியுமா? அடகு வைக்க முடியும். அப்ப பேங்க்ல லோன் சும்மா தர மாட்டாங்களே, அன்பளிப்பு கொடுத்த தரமாட்டாங்களே. பேங்க் லோன் கொடுக்குறேன்னு சொன்னா அவங்க எல்லாம் விஷயம் பார்ப்பாங்க. அப்ப இதுல நாங்க பேங்க்ல போய் லோன் எடுக்கலாம், அந்த சிஸ்டத்துக்கு தான் இதை உறுத்து வழங்குவோம். அப்ப நீங்க இதை உறுதியா சொல்றீங்க பிரதி அமைச்சர், உங்களுடைய அமைச்சருடைய பொறுப்பா நீங்க சொல்றீங்க? பொறுப்போடு கூறுகிறேன். இன்னைக்காவது ஒரு நேரம் பிரதி அமைச்சர் இதுல கொஞ்சம் சரி பேசுச்சுன்னா இதே காரணம் உங்களுக்கு ரிப்பீட் வரும் நிச்சயமாக. நல்லது. அது உண்மையிலுமே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் நம்ம கொடுத்துட்டா கட்டிக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. பாரபட்சம் காட்டுகிறது. வடக்கிற்கும் மற்ற பகுதிகளுக்கும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு பாரபட்சமான நிலைமையில் இந்த அரசாங்கம் நடக்குது. நீங்கள் இதை நிறைய கேட்டிருப்பீங்க, பார்லிமெண்ட்லையும் கேட்டிருப்பீங்க, வெளியிலையும் கேட்டிருப்பீங்க. உண்மையிலே ஏன் இந்த பாரபட்சம்? இப்போ நிதியை ஒதுக்குற விஷயங்கள்ல, வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் கிழக்குக்கு சொல்கிறீங்க இந்தியாவோட நிதியை பெற்று உங்களுக்கு அபிவிருத்தி செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். வடக்குக்கு சொல்கிறீங்க இங்கேருந்து பெற்று இதை செய்கிறோம், அதை செய்கிறோம். ஆனால் நாட்டில் ஏனைய பகுதிகளுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்குறீங்க. இப்போ இது பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இன்றைக்கும் இந்த கிவ்லோயா திட்டத்திலிருந்து வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் நீங்கள் தீர்வு காண்றோம்னு சொல்லி தான் வந்தீங்க. ஏன் மன்னாருடைய காற்றலை விவகாரத்தில் கூட நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இதை செய்ய மாட்டோம், நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்களே. சேகவர்களே, நீங்கள் 2025-2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே பாருங்கள், வடக்கு கிழக்கு கணிசமான நிதி ஒதுக்கி இருக்கிறது. இவ்வளவு காலமும் ஆட்சியில் அரசாங்கங்கள் ஏனைய மாவட்டங்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள், வடக்கு கிழக்கு கிள்ளி தான் கொடுத்தார்கள். இந்த முறை வடக்கு கிழக்கு பகுதிக்கு இந்த அரசாங்கம் வாரி அள்ளி வழங்கி இருக்கிறது. நீங்கள் அதிலே அறிக்கை எடுத்து பாருங்கள். அதே போல இன்று எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி முக்கியம். எனவே பல்வேறுபட்ட செயல் திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. நீங்க எனக்கு அதுதான் புரியல. ஒரே ஒரு மன்னிக்கணும் குறுக்கிட்டு, நீங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க கடந்த காலங்களில், இப்ப நீங்களே அதை அமல்படுத்தணும்னு சொல்லி இது எவ்வளவு தூரம் நியாயமான ஒரு விஷயம்? கடந்த காலங்களிலே அது நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற, நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஊழல் செய்கின்றதை நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் இன்று நேர்மையான முறையிலே நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை பயக்கிறது அதே திட்டங்களில் முன்னெடுத்து அவர்கள் ஊழல் செய்தார்கள். நீங்க ஊழல் செய்ததா சொல்றீங்க. ஆனா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய திட்டங்கள் சொல்றேன். இப்ப நான் மன்னார் காற்றாலை விவகாரம் நீங்க மக்கள் பக்கம் இருந்து பேசுனீங்க, மக்களுக்கு அங்க வாழ முடியாதுன்னு பேசுனீங்க, இதனால மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துன்னு பேசுறீங்க. ஜனாதிபதி போயிட்டு அரிக்கல் நாட்டுறார திறந்து வைக்கிறாரு. அப்ப இது இவ்வளவு தூரம் நியாயம்? அதாவது கடந்த காலத்திலே அவர்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள், அவருடைய நாட்டுக்கடை வருமானங்கள் எல்லாவற்றும் பாரிய ஊழல் செய்திருப்பதனால், பிழை இருப்பதனால் தான் அன்று நாங்கள் எதிர்த்தோம்.
அதை சரியான முறையில் செய்யப்பட்ட பட்சத்திலே அதனுடைய வருவாய் மக்களுக்கு சரியான முறையில் சென்று செல்லவில்லை. அது நல்ல இப்போ நீங்க ஆரம்பிக்கிறதுனால அந்த திட்டத்துல மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதிகமாக நன்மைகளை கிடைக்கும். இப்படிதான் உலகத்துல எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் பாதிப்பு இல்லாமல் உலகத்துல எந்த நாடுகள் எங்க வேண்டும் நாங்கள் அதாவது அதை அந்த பாதிப்புகளை குறைத்து மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இல்லாட்டி ஒரு நாட்டில் ஒரு அபிவிருத்தி என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இல்ல நீங்க எதிர்த்த சில விஷயங்களை ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஊழலை திருட்டே எதிர்க்கிறோம். அப்ப நீங்க அதை அப்படி சொல்லலையே. நாங்கள் நம்மளுக்கு நம்ம செய்யற நேரம் நம்மளுக்கு தேவையான வார்த்தைகளை போட்டு அந்த வார்த்தைகளுடைய அழகுபடுத்தி செய்யறது மக்களுக்கு உண்மை புரிந்திருக்கிறது. இப்போ வடக்கு கிழக்குல உள்ளவங்களும் வாக்களிச்சது ஏதாவது ஒரு தீர்வு தருவீங்க. மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. வடக்கு கிழக்கு மக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சியோடு இனவாதமற்ற இன்று நாட்டிலே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கிறோம் என்ற ஒரு நிம்மதி பெருமூச்சியோடு அந்த மக்கள் இல்லை. இப்போ இனவாதமற்றன்னு சொன்னாலும் யுத்தத்துக்கு பின்னர் பெரிய அளவில் இனவாதம் இல்லைன்றது நம்ம ஏற்றுக்கிறது தானே வேணும். ஆனால் நீங்கள் வழங்கின வாக்குறுதி இனவாதமற்ற ஒரு ஆட்சியை தருவோம்ன்றதை விட காணாமல் போனவங்களோட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் விசாரணை செய்வோம், அதற்கான தீர்வு தருவோம், மக்களினுடைய காணிகளை விடுவிப்போம், சரியா மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் சொன்னீங்க. ஆனால் வந்து கட்டமாக உங்களுக்கு தெரியும் பல பாதைகள் தொடர்ச்சியாக மூடப்பட்ட பாதைகள் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காணிகள் மிக வேகமாக மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படுகின்றது என்று இன்றும் பல்வேறுபட்ட பிரச்சனை நாங்கள் வந்து இன்று ஒரு வருடமும் 2-3 மாதங்களாக இருக்கின்றது. குறிப்பிட்ட காலத்தில் இன்றும் சாருங்கள் இன்னும் குறிப்பிட்ட காலத்திலே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லை. இப்போ காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தில் அதுதான் இப்போ இன்று வரைக்கும் 10 வருடங்களை தாண்டி அந்த போராட்டங்கள் போகுது. இப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் உங்களுடைய அரசு தரப்பில் நீங்கள் ஒரு தமிழ் அமைச்சர் என்றதுனால அவர்களே எங்களுடைய கட்சியிலேயும் 60,000 பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். இல்ல இதுதான் உங்களுக்கும் உங்களோட கட்சிக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா இல்ல பிரதி அமைச்சரே பாராளுமன்றத்திலே இதே தோணியில தான் பேசுறீங்க. இப்படி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு சமப்படுத்துறதும் நம்ம வழங்குற வாக்குறுதி ரெண்டு இல்லையா காணாமல் போயிருக்கிறார்கள். இல்ல நான் கேட்கிறேன் உங்களுடைய மேனிஃபெஸ்டோல பிரதி அமைச்சர் இல்ல ஊடகவியலாளர் காணாமல் போனாங்க. இல்ல உங்களுடைய காணாமல் வடக்கு கிழக்குன்னு பொதுவான தமிழ் சமூகம் என்று பேசல. நான் சொல்றேன் இல்ல நான் கேக்குறது உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா பார்லிமெண்ட் ஒரு அமைச்சர் அவர்களே நீங்க வந்து பாராளுமன்றத்துல சரி பாராளுமன்ற வெளியிலும் சரி ஒரு கேள்வியை கேட்டா நீங்களும் ஒரு கேள்வியை தொடுக்கிறீங்களே தவிர இல்ல அதற்கான உண்மையான பதில் வருது இல்லையே அமைச்சர் அவர்களே. இப்ப நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டோல நீங்க சொல்லி இருக்கிறீங்க வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவோம், அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுப்போம். அந்த மேனிஃபெஸ்டோல நீங்க சொல்லி இருக்கிறீங்களா 60,000 எங்களுடைய தோழர்கள் காணாம போயிருக்கிறாங்க, அதை பத்தி நாங்க தேடுவோம் ஆராய்வோம்னு சொல்லி இருக்கிறீங்களா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இந்த கேள்வியை, நீங்க பதில அதை சொல்றீங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு நியாயம்? நான் என்ன சொல்றேன்னு கேட்டா சேகோ, வடக்கு கிழக்கிலே காணாமக்கப்பட்ட அந்த தாய்மாருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அங்குள்ள தாய்களுடைய வலியும் அதேதான், தெற்கில் இருக்கின்ற தாய்மார்களுடைய வலியும் அதுதான். நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்தமாக காணாமக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வடக்கு கிழக்கிலும் காணப்படும் தாயினுடைய வலியும் அதே வழிதான் தெற்கிலே காணாமல் போகின்ற எல்லாரோட வலி ஒன்று. சொல்ல வந்து நீங்க எடுத்த உடனே எங்களுடைய 60,000 தோழர்கள் முழு நாட்டிலும் இது ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறுவது போல நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் நியாயத்தை வழங்க முடியாது, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நியாயத்தை நாங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் இன பாகுபாடு, முஸ்லீம்கள் கிழக்கிலே முஸ்லீம்கள் காணாமக்கப்பட்டார்கள், நாங்கள் அதை பற்றி பேசியாக வேண்டும். அதை மட்டும் பேசாமட்டு அந்த மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற துரோகமாக இது மாறிவிடும். ஒட்டுமொத்த இன மக்களுக்கு அதனுடைய விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏன் இவ்வளவு தாமதம்? இப்போ ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோட இந்த கேள்வி கேட்டு நாங்க நிறைவு செய்வோம். உங்களுக்கு நேரம் என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க எல்லா மக்களுடைய வாக்கையும் சமனாக வாங்கி இருக்கிறீங்க. மக்கள் இன மத பேதம் இல்லாமல் உண்மையிலுமே அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், நாங்க பூரிக்கிற ஒரு விஷயம். எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ வாக்கு எடுத்த நீங்கள் இப்போ மஹிந்த ராஜபக்ஷவாக இருந்தால் தெற்கில் உள்ளவங்களுக்கு மட்டும் தீர்வு கொடுப்பாரு, வடக்கில் உள்ளவங்களை ஏமாற்றுவார். கிழக்கில் உள்ள உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து கிழக்கில் ஒரு பிரிவினருக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எல்லா மக்களும் வாக்களித்து உங்களை கொண்டு வந்திருக்கிற நேரம் முடிவு எடுக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். நிச்சயம் இல்லை. நாங்கள் இந்த அரசாங்கம் மிகவும் சக்தியான அரசாங்கம், நாட்டினுடைய அனைத்து இனங்களுடைய விருப்பத்தை பெற்றுக்கொண்ட அரசாங்கம்.
எனவே நாங்கள் ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்ற பொழுது சிறப்பான முறையிலே அதனுடைய மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்படாத வேண்டும் நேர்மையான முறையிலே மக்களுக்கு உச்சபட்ச என்ன சொல்றது நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே சேகர் அவர்களே, நாங்கள் மீடியாவிற்காகவும் அதே போல நாங்கள் ஜனரஞ்சகமாகவும் சில தீர்மானங்களை எடுக்க முடியாது. நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மக்களுடைய நிரந்தரமான தீர்வாக அமைய வேண்டும். எனவே நிச்சயமாக இந்த நாட்டுடைய இணை பிரச்சனையா இருக்கலாம், எல்லா பிரச்சனைக்கும் சேகர் அவர்களே நிச்சயமாக நாங்கள் ஒரு சிறப்பான அதுக்கான நடவடிக்கையில் நாங்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே மிக விரைவிலே நான் கூறியது போல வளமான நாடு அழகான வாழ்க்கை நிச்சயமாக நாங்கள் பெற்று தருவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. உங்களுடைய அந்த பெற்றுத்தரக்கூடிய விடயத்தை வைத்துதான் அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்களா இல்லையான்றது மக்கள் தீர்மானிப்பாங்க. இப்போ உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட எதை கேட்டாலும் அந்த ஏனோ தானோன்னு பதில் சொல்றது, இல்லை நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு 159 இருக்கு அப்படின்ற அந்த காழ்ப்புணர்ச்சியில பேசுற மாதிரியும், இல்லை நாங்கள் சொல்ல பெருமைக்கு பேசுற மாதிரியும் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு கூட இருக்கு. எதை சொன்னாலும் காதுல வாங்குறது இல்லை இவங்க. இது எதிரணியில சொல்ற சில விஷயங்களும் நான் சொல்ல பாராளுமன்றத்திலே கேட்டிருப்பீங்க. ஏன் அந்த நிலைமை உங்களுக்கு? அந்த ஆணவம், கர்வம். தேசிய மக்கள் சக்தியுடைய யாரும் எங்களுடைய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் கௌரவம் கொண்டவர்கள் கிடையாது. நாங்கள் சாதாரண வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றவர்கள். பாராளுமன்றம் என்று கொடுத்து அதிகூடிய சொகுசு வாழ்க்கையெல்லாம் விட்டு ஒரு மக்கள் எதை எதிர்பார்த்தார்களோ, நாங்கள் விடவில்லை, மக்கள் எதை எதிர்பார்த்தார்களோ, அதாவது நாங்கள் இதையெல்லாம் செய்து விட்டோம், நாங்கள் தான் பெரியவர்கள் அல்ல, மக்கள் எதிர்பார்த்ததை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்றைக்கு பாராளுமன்ற ஓய்வூதியத்தை ரத்து செய்திருக்கிறோம். ஆனால் சம்பளம் வாங்குறீங்க தானே? விளங்கல, சம்பளம் வாங்குறீங்க தானே? இப்போ நீங்கள் என்னுடைய நேர்காணலில் சொன்னீங்க சம்பளம் ஒரு இதே மாதிரி ஒரு வேறொரு தொலைக்காட்சியில் நான் பேசுகிறேன், தனிப்பட்ட ரீதியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சம்பளம் தராங்க இல்லையா? கட்சியினுடைய நாங்கள் கூறியிருக்கோம் எங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை கட்சிக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் கிடைக்கிறது, அதை தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் பெறவில்லை, கட்சிக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் வேறொரு இன்டர்வியூ ஒன்று இது தொடர்பாக பேசியிருந்தோம். நீங்கள் எப்படி வாழ்றீங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க உங்களோட வைஃப் ஒரு ஆசிரியர் அப்படின்ற விஷயங்களை சொன்னீங்க. நீங்களும் ஒரு அப்படி இருந்ததுனால சொன்னீங்க. ஆனால் இப்போ அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஹரணி அமரசூரிய கேள்விக்கு பதில் சொல்கிற நேரம் பட்டியலிட்டுட்டு போகிறாங்க. அப்போது அதை நீங்கள் வெளி உலகுக்கு இல்லைன்னு சொல்லியும் உள்ளாத நீங்கள் சம்பளம் பெறுறீங்கன்றதையும், நாங்கள் யாரும் சலுகைகள்ல இருந்து, பெட்ரோல்ல இருந்து, டிரைவர்ஸ்ல இருந்து லிஸ்ட் போடுறாங்க. இப்ப நான் ஒரு பிரதி அமைச்சர் என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு வாகனம் தேவை, உறுப்பினர்களுக்கு நான் சொல்லுவேன் தேவை, கண்டிப்பா தேவை, எனக்கு ஒரு பெட்ரோல் கண்டிப்பா. அதை தவிர மேலதிகமாக எந்த விதமான சொகுசுகளை நாங்கள் அனுபவிக்க தேவை, இது மக்கள் பணம். அதை நாங்கள் இன்று நாட்டுக்கு மட்டும் உலகத்துக்கே நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். உலகத்திலே எங்களை போன்ற ஒரு அரசியல் கட்சி கொண்ட நாடு உலகத்தில் எங்கும் கிடையாது. தேடி பாருங்கள். எனவே நாங்கள் எதுக்காக அதை சொல்றீங்க? எல்லா சலுகைகளையும் விட்டு கொடுத்த ஒரு அரசியல், அதாவது மக்கள் சேவையாக நினைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சிக்குடைய ஜனநாயகம், எங்கள் கட்சி முறைமை, நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், எவ்வாறு ஒரு கட்டுக்கோப்புடைய கட்சி என்பதை பற்றி நீங்க தேடி பார்க்கின்ற பொழுது தெரியும். எனவே நாங்கள் சேகர் அவர்களே, சில இடங்கள் அந்த கட்டுக்கோப்பு தளர்த்தப்படுது இல்லையா? இல்ல, எங்கேயும் தளர்த்தப்படல. கட்சிக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது, கட்சிக்கு என்று ஒரு வருகின்ற குற்றச்சாட்டுகள், நிரூபிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு அது தளரலன்னு சொல்றீங்களா? அந்த கட்டுக்கோப்பு கட்சி என்றைக்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுதியோடவும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எந்த விதமான ஒரு சிறிய அளவு ஆட்டம் இல்லை. இன்னைக்கும் அது இன்னைக்கு இந்த எங்களுடைய வெற்றிக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வெற்றி காரணம் என்னுடைய கட்சியினுடைய உறுதி, கட்சியினுடைய கொள்கை. அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. இன்றும் என்றும் எப்பவும் வராது. அது ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு. இப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நாங்கள் மக்களுக்கு வழங்கின வாக்குறுதிகள் இன்னும் பெண்டிங் வாக்குறுதி நிறைய இருக்கு. இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் இதுக்காக ஒரு நிமிஷம் நேரத்தை நல்லா தரம் பேசுங்க. மக்கள் நாம இதுக்காக இந்த தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நீங்க பார்த்துக்கொள்ளுங்களேன், நீங்க வந்ததுல இருந்து விலை குறைப்புன்ற ஒரு மக்கள் சாதாரணமாக எதிர்பார்க்கறது. ஆனால் மக்கள் எதிர்பார்க்க கூடாது, அது ஒரு விஷயம். ஆனாலும் மக்களுடைய வருமானத்தை பொறுத்து அதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ விலை குறைப்பு நாங்கள் எதிர்பார்த்தோம், இந்த அரசாங்கம் இன்னும் தரல. எங்களுடைய காணு விடுவிக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் விடுவிக்கலை. இல்லை காணாமலாக்கப்பட்டோன்னு சொன்னாங்க, காணாமலாக்கப்பட்டு தேடலை. இந்த ஊழல்வாதியை கைது செய்வோம்னு சொன்னாங்க. ஒரு ஊடக இதுக்காக மட்டும் காலையில் கைது செய்கிறாங்க, மாலையில் விடுதலை செய்கிறாங்க, பிரபல்யமானவங்களை கைது செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க இல்லையா?
இது தொடர்பில் உங்களுடைய விளக்கத்தை சொல்லலாம், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சேகு அவர்களே, முதலாவதாக இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்ததற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், நீங்கள் எதிர்பார்த்தது உண்மையான மாற்றம் ஒழிய தற்காலிகமான மாற்றம் கிடையாது. இந்த நாட்டிலே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தற்காலிகமாக மக்களை ஏமாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாகத்தான் எமது நாடு படும் பாதாளத்துக்கு சென்றிருக்கின்றது. இன்று எமது நாட்டில் உண்மையிலே பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையை அடைந்து கொண்டு போகிறது. நாங்கள் எதிர்பாராத வகையிலே அரச வருமானமும் அதிகரித்திருக்கிறது. இந்த உலக நாடுகளிலே நல்ல ஒரு வரவேற்பு எமது நாட்டிற்கு நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் உடைய அணி விளையாட்டும் கூட, கிரிக்கெட் விளையாட்டும் கூட உண்மையிலே ஒரு ராஜதந்திரமான ஒரு செயல்பாடு என்று தான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல் இந்த கைதிகள் கூட ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது அரசாங்கத்தினுடைய பழிவாங்கல் என்று. நிச்சயம் பழிவாங்கல் கிடையாது, நீதித்துறை தனது கடமையை செய்கிறது. இந்த கைதிகளிலும் இதிலும் எங்களுடைய நேரடி தலையீடு எதுவும் கிடையாது. நாங்கள் விசாரணைக்கு எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக அந்த விசாரணையை ஏற்படுத்த வாய்ப்பு அளித்திருக்கிறோம். கடந்த காலத்திலே அந்த சுதந்திரமான விசாரணை நடைபெறவில்லை. அதில் அந்த விசாரணைகள் கூட முழுமையாக சாட்சிகளை மறைத்தல், அரசியல் அழுத்தங்கள் காணப்பட்டது. எனவே இன்று நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், இந்த ஆட்சியிலே தவறு செய்தவர்கள் ஒரு காலமும் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக அவர்களுக்கான வழக்குகள் தொடரப்பட்டு சாட்சிகள் நிரூபிக்கப்பட்ட பட்சத்திலே நீதித்துறை அவர்களுக்கான தண்டனையும் நீதித்துறை வழங்கும். அதே போல நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறுகிறோம், நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அந்த நோக்கத்துக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பிட்ட காலம் நீங்கள் நிச்சயமாக எங்களோட இப்பவும் பேர் ஆதரவை தருகின்றீர்கள். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். எனவே அந்த மக்கள் எதிர்பார்த்ததை நாங்கள் குறிப்பிட்ட சில காலத்திலே நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம். நான் கூறியது போல இந்த நாட்டுடைய மக்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய கனவாகவும் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதுடைய. மற்றபடி நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பது தான் எங்களுடைய தக்க வைத்துக் கொள்வது எங்களுடைய குறிக்கோள் அல்ல. மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும். மக்களுடைய வாழ்வுக்காக, மக்களுடைய பாதுகாப்புக்காக, மக்களுடைய உயர்ச்சிக்காகத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்நேரத்தில் நான் மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி பிரதி அமைச்சர் அவர்களே. ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள். ஒரு நல்ல சுமூகமான ஒரு கலந்துரையாடல், நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். உண்மையிலே அந்த வாக்குறுதிகளை நாங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இதே ஒரு நான் ஏற்கனவே செய்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் கூட்டி கொடுக்குறீங்களா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீங்க. நீங்களும் அதே இடத்துல வச்சு சொன்னீங்க, நாங்கள் கூட்டி கொடுப்போம், நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு இருந்தீங்க. எனவே உண்மையிலுமே நிறைவேற்ற முடிந்த வாக்குறுதிகளை நீங்கள் வழங்குறீங்க. அது நிறைவேற்றப்படணும் என்ற கோரிக்கையுடன் நாங்கள் எங்களுடைய மகுடம் டிவி சார்பாகவும் சதுரங்கம் நிகழ்ச்சி சார்பாகவும் பிரதி அமைச்சர் உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இந்நேரத்திலே எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற அபிவிருத்தி, எங்களுடைய கொள்கை தொடர்பாக சதுரங்கம் டிவி வாயிலாக மகுடம் டிவி செய்து கொண்டிருக்கும் இந்த ஊடக பங்கு மிகப்பெரிய பங்கு. எனவே சேகு, உங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய நிறுவனத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 பிரதி அமைச்சர் அவர்களே. எனவே உங்களுடைய சேவைகளும் மேலும் தொடர வேண்டும். மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் கைகூட வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நல்ல பல விடயங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். மக்களின் பக்கம் இருந்து மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் கேள்விகளை தொடுப்போம். அவர்களும் மக்களுடைய பிரதிநிதிகளாக, வாக்குறுதி வழங்கியவர்களாக பதில்களை சொல்லட்டும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.